கேகேஆர் வர்சஸ் ஜிடிங்க இன்னைக்கு மேட்ச்சு. கேகேஆர் வந்து டாஸை வின் பண்ணி பேட்டிங் சூஸ் பண்ணும்போதே எனக்கு ஒரு டவுட், ஏன் இவங்க ஃபஸ்ட் எடுத்தோன்னே பேட்டிங் பண்ணுறாங்கன்னு. ஸோ அது மாதிரி எடுத்தோன்னே யாருமே சரியாகவே பெர்ஃபார்ம் பண்ணலங்க. க்ரீன் மட்டும்தான் 76 என்னமோ அடிச்சிருந்தாரு. மற்றவங்க எல்லாமே சிங்கிள் டிஜிட். ஒரு ஃபாரின் பிளேயர்ஸ் மட்டும் 19, 27 இந்த மாதிரி எடுத்திருந்தாங்க. மித்தவங்க எல்லாருமே சிங்கிள் டிஜிட் தான். ரொம்ப கம்மி ஸ்கோரு 180 தான் எடுத்திருந்தாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா ரெண்டாவதாக பேட்டிங் வந்து ஜிடி நல்லா பவுலிங் பண்ணாங்களா இல்லை கேகேஆர் நல்லா ஆடலையா அப்படிங்கிறதுல மேபி கண்டிப்பாக பவுலிங் அட்டாக் இருந்துச்சுங்க. பட் இன்னும் கொஞ்சம் வருண் சக்கரவர்த்திக்கு வந்து 2 விக்கெட் எடுத்திருந்தாரு. ஜிடியில் வந்து கில் வந்து நல்லா ஆடிந்தார். 86 ரன் எடுத்திருந்தாரு. நான் சாய் சுதர்சனை எக்ஸ்பெக்ட் பண்ணேன் ஒரு 50 பண்ணுவாங்க. 50 ஏன்னா லாஸ்ட் டைம்லாம் ஒரு லாஸ்ட் 2-3 இயர்ஸாகவே நல்லா பண்ணிட்டு இருந்தாங்க. பட் 22க்கு அவுட்டு. பட் லாஸ்ட் மினிட்ல வந்து 2 பால் இருக்கையில் ஜிடி வந்து 181 எடுத்து ஜெயிச்சிட்டாங்க. இன்றைக்கி மேட்ச் அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ சுவாரஸ்யங்கள் குறைஞ்சிருந்தாலும் கேகேஆரை பற்றி சொல்லும் போது கேகேஆரை லாஸ்ட் டைம் வந்து ஸ்ரேயாஸ் ஐயர் வந்து ஒரு வின் கேப்டன். நேற்று மேட்சை பார்த்துருந்தீங்கன்னாவே தெரியும். கேகேஆரில் இருந்தபோது செம்மையாக இருந்துச்சு. இப்போ வந்து கேகேஆர் டேபிள் அதாவது பாட்டமில் இருக்காங்க, லாஸ்ட் பொசிஷனில் இருக்காங்க. ஸ்ரேயாஸ் ஐயர் வந்து எப்படின்னா, எனக்கு நேற்று நிறைய அவரை பற்றி பர்சனலாக பேச முடியல. ஒரு வின் கேப்டனை தாண்டி, கேப்டன்ஷிப்பை தாண்டி அவர் கூட விளையாடுற பிளேயருமே இப்போ அவர் நல்லா ரன் எடுக்கிறாருன்னா பார்ட்னர்ஷிப்பில் இருக்க இன்னொரு பிளேயரையும் ரன் எடுக்க வச்சாரு. ஒரு மாதிரி என்ஜாய் பண்ணி ஆடுறாங்க. என்னோட வேண்டுகோள் என்னன்னா, தயவுசெய்து நீங்கள் வந்து இன்டர்நேஷ்னல் T20 வந்து ஸ்ரேயாஸ் ஐயர் எடுங்க. நல்ல கன்சிஸ்டன்ஸாக அவர் பர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. நல்ல பிளேயராக இருக்கார். ஏன் T20 அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்க மாட்டேங்கிறாங்கன்னு தெரியல இந்தியா டீமு. தயவுசெய்து இந்த பெர்ஃபார்மன்ஸ்க்கு அப்புறமாவது கொடுங்க. ஸ்ரேயாஸ் ஐயர் அந்த அளவுக்கு இன்னும் அவர் எங்கே போய் ப்ரூவ் பண்ணணும்னு தெரியல. ஸோ கேகேஆர் அவர் ஒரு கோப்பையை வாங்கி கொடுத்துருக்காரு. இந்த தடவை விபிகேஎஸ் கோப்பை வாங்குறதுக்கு ரொம்ப ரொம்ப அதிக சான்சஸ் இருக்குது. இன்றைக்கி மேட்சை பற்றி ஜிடி கேகேஆரில் நீங்கள் யாருக்கு வந்து நீங்கள் யாராவது கேகேஆர் ஃபேன்ஸ் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா சொல்லுங்கள். ஸ்ரேயாஸ் ஐயரை நீங்கள் மிஸ் பண்ணுறீங்களா இல்லையான்னு